கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. இயேசு நல்லவர், 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 நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆமென். அவர் காற்றும் கடலையும் அதட்டினவர். ஆமென், ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை. ஆமென், ஆமென். நீரே பாத்திர, நீரே பாத்திர, நீரே பரிசுத்தர். நாங்கள் உம்மை நடனத்தோடு ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை துதிப்போம். ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில நிறைஞ்சு இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். எக்காள துணியோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பாடுமாமே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். மீண்டும் இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் ஆவியில நிறைஞ்சி நல்ல ஆவியிலே பாடுங்க. ரே பிரபரா துரபரா ஷிப்ரபரபா உலபரா கபரி பலதரபரி பலதரபரி பலதர ஷிரதர. தன் சீரகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தி, சீரகுகளின் நிழலில் என்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா,
அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ரிபரா தரபரே பெரேதரபா ஊரா தரரா ஷிபரா பலபா ரிபலபா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயம் அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், எப்போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், எப்போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எதிர்காலம் எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாங்கள் ஆளுவோம் தேசத்தை. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உற்சாகமாய் சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடாரே. பலதர ஷபர பர பலதர பரி பலதர கபா. நல்ல நல்ல ஆவில் 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 ஆவில். ஓரா பர பல பரி பல திரு. ஹalleluya 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 ஹalleluya. வாய் திறந்து அப்பா உயர்த்துங்க, அப்பா உயர்த்துங்க, அப்பா உயர்த்துங்க. ரப ரப தர பரி பல திரு. ஓரா பர பல பரி பல தர பரி பல தர பரி பல தர பா. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். நாம் துதிக்கும் போதே சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ரப 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 தத ஓலா பரகா பரி பல துரி பெரஷி பர பர பல பரி பெர 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 பர. ஹalleluya. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கரங்களை ரட்சிப்பின் நூற்றுகள் என்ற சபை தண்ணீரே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் நூற்றுகள் என்ற சபை தண்ணீரே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்ம பாரமும்
பரிசுத்தமும் சொல்லுமா ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளோடு பெற்றிடவே வரம் தாருமே அவளோடு பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவாவை வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் எரியட்டும் 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 ஓ ராபா ராகா ரீபா லாபா ரீபா பிள்ளை சுனி ஏவல் ஆவுகள் ஆவிகள் மந்திரவாதங்கள் எரியட்டும் 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 அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கட்டும் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்கட்டும் சத்துருக்கள் இடருண்டு அடிந்து போகட்டும் மந்திரவாதங்கள் அழியட்டும் மாந்திரிக கிரியெல்லாம் அழியட்டும் எரியட்டும் எரியட்டும் அக்கினி இறங்கட்டும் தகடுகள்லாம் எரியட்டும் எரியட்டும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஹல்லேலூயா ஆமென் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீங்காது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீங்காது இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து சொல்லுங்க விசுவாசத்தோடு ஆமென் இந்த தீங்கும் தீண்டாது நேசரின் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது இந்த தீங்கும் தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீண்டாது அமேரி மலந்தரர சிவரபரபரபர பலதர உர பரபர பெர 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 பரபர துரபர ஷபரபர பலதர நீதிமானின் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் ஆமென் நல்ல கரங்களை தட்டி அலைகள் கொன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை மலைகள் கொன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை அநாதிசேகத்தால் இழுத்துக் கொண்டே அழைத்து சேர்த்து கொண்டே அநாதிசேகத்தால் இழுத்துக் கொண்டே அழைத்து சேர்த்து கொண்டே ஆமென் இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது நல்ல கரங்களை தட்டி தீங்கும் தீண்டாது நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் கம்பீர சந்தோஷம் கேட்கிறது ஹல்லேலூயா இனி அழகு இல்லை இனி மரணம் இல்லை இனி வருத்தம் இல்லை இனி துக்கம் இல்லை இனி அலறுதல் இல்லை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா பலதர சிவர பர பல பரி பல பரி பலதர பரி பலதர சிவர ஹல்லேலூயா உரதர சிதர பரி பலதர பர கபர தர thank you Jesus
அப்படி நல்லா துதிங்க. ரே பரி 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 ரே ரே உரா ஃபர பர தர பர கபரி பல தெரி பெரி பெரி தெரி ரே மம மனன ஷிதே ரே ரே. இப்படி கொஞ்ச நேரம் ஆவியில் அந்நிய பாஷையில லா பிரா பரி பல தர பரி பல பரி பல தெரி ஆவியானவரோடு இணைஞ்சு உங்க முன்னாடி கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி நிக்கிறத அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத கொண்டு வாங்க. அப்படியே ஆவியில அப்படியே ஜெபம். அவர் கால்களை பிடிச்சு, அவர் கரங்களை பிடிச்சு, ஆவியானவருடைய கரங்களை பிடிச்சு நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் போதே ஆவியில ஜெபிக்கும் போதே ஆவியானவருடைய அக்கினி உங்க மேல இறங்குது இறங்குது இறங்குது. உங்களுக்கு எதிரான எல்லா மந்திரவாதங்கள் எரியுது எரியுது எரியுது. மைண்டை கட்டி வச்சிருக்கிற எல்லா கிரியைகள் எரியுது எரியுது. வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியுது எரியுது எரியுது. எல்லா தகடுகள் எரியுது எரியுது எரியுது. உங்க பெயர் பதிக்கப்பட்ட எல்லா தகடுகள் எரியுது. உங்க பெயர் பதிக்கப்பட்ட அந்த பொம்மைகள் எரியுது எரியுது எரியுது. எழும் சம்பளங்கள்லாம் எரியுது எரியுது எரியுது. மண்டையோடுகள்லாம் எரியுது. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி. ஃபயர் ஆவியானவரே ஆவியானவரே இப்பவாறு எங்கள் மத்தியிலே கேளுங்க. ஆவியானவரை வெல்கம் பண்ணுங்க. உங்க வீடுகளுக்குள்ள ஆவியானவரை வரவேறுங்க. ஆவியானவரே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு சுகம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு ஜீவன். ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவரே எங்க வீட்டை ஆளுகை செய்யுங்கப்பா. என் பிசினஸ் ஆளுகை செய்யுங்க. என் ஊழியத்தை ஆளுகை செய்யுங்க. எங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க. ஓ மேல் வீட்டறையினிலே இறங்கி வந்தவரே, மேல் வீட்டறையினிலே இறங்கி வந்தவரே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க வாயை ஒப்பு கொடுங்க. உங்க சிந்தையை ஒப்பு கொடுங்க. கைகளை கால்களை ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. உங்க கணவனை மனைவி உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா கழுவுங்க கழுவுங்க. கேளுங்க. கழுவுங்க பா. ரப ரப ரபல. ஆவியானவரே ஆவியானவரே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. மரதர பர பல பரி பலபர் உரகதரதரி பரபலதர பரி பலதர பரி பரஷிதர பரிம. கன்னத்திலவன் ஓகியறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்பினானே. ஏறுகிறான் தள்ளாடி தவழ்ந்து கடை போடே. இயேசு குருசை சுமந்தே நேச கொள்கதாம் மலையின் மேல் நடந்தேறுகிறான். இந்த பாடுகள் முந்தன் வாழ்வுக்கா அவர் கல்வாரி சிலுவையிலே
நமக்காக பட்ட ஒவ்வொரு பாடுகளும் அது நமக்காக. சொல்லுங்க, எனக்காக, என் குடும்பத்திற்காக. நான் செழிப்பா இருக்கணும்னு அவர் தரித்திரனானார். நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு அவர் என் வியாதியெல்லாம் சுமந்தார். நான் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் எனக்காக பாவமாக்கப்பட்டார். சொல்லுங்க, இந்த பாடுகள் இந்த வாழ்வுக்கா சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா, குருசெடுத்தே நேசிக்கின்றாயோ ரே பிரபலதரே இயேசுநாதரை நேசித்து வா, குருசெடுத்தே ஏறுகிறார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே நேசு குருசை சுமந்தே நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே ரபரதர சிதரத மரிமலதர. இந்த பாடுகள் எங்கள் வாழ்வுக்காக ராஜா. அப்பா, எங்களுக்கு என்று எங்களை ஏற்றவரை எனக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தால் எங்களுக்கு அழுங்க அப்பா. கண்கள் அப்பா, நாவுகள் அப்பா, கையை கால் எங்கள் சிந்தனைகள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ரத்தத்தால கழுங்கப்பா. புதிய சிருஷ்டியை மாற்றுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் நீ புதிய கிருபை பெற்றப்பா. ஒவ்வொரு நாளும் ராஜா பலத்தின்மை பலமடைய. ஒவ்வொரு நாளும் ராஜா மகிமையில் மகிமையடைய ராஜா. சீயோனிலே தேவ சன்னிதியிலே வந்து மாசற்ற அப்பா கன்னிகைங்க ராஜா. எல்லா காரியங்களும் செய்து முடித்து பிசாசு ஜெயித்து தந்தத்தை ஜெயித்து ஜெயம் கொண்டாடார் ராஜா. சன்னிதியில் காணப்படுங்க ஒவ்வொரு கிருபை தாங்க ராஜா. இறக்கமாய் செவி சாங்க ராஜா. ஏழையும் கூப்பிடுறதுக்கு செவி சாய்ங்க தகப்பன பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த நாட்களை உம்மோடு கூட இன்னும் இணைய இன்னோடு அப்பா இணைந்து இன்னும் வரவாட அப்பா தகப்பனே. ஒவ்வொரு ஜெப வாழ்க்கையும் ஒவ்வொரு வேதவாசி வாழ்க்கையும் இந்த நாட்களில் அது புள்ளி விழுவதாக ஏசப்பா தகப்பனே. அப்பா, உங்கள்கிட்ட பின்னாங்கி போன விலகி போன உண்மை மறந்து போன ஒவ்வொரு ஆதி அன்பு பிள்ளைக்கு திரும்பட்டும் தகப்பனே. இன்னும் ஜெப வாழ்க்கையில் உம்மோடு இன்னும் நெருங்கட்டும். உம்மோடு முகமுகமாக உண்மை பார்க்கின்ற பேசி நடக்கின்ற சாமுவேலை போன்று மறு மலையிலே அப்பா நீங்கள் பிதாவோடு முகமாய் பார்த்தீங்க அப்பா. பரிசுத்தவான்களை பார்த்தீங்க. அந்த அனுபவம் ஒவ்வொருத்தரும் உண்டாகட்டும். அதை வாஞ்சிக்கட்டும். யோவான் பார்த்தது போல வெளிப்பட்ட சிஷ்யை பார்த்து எழுதினது போல ராஜா. இந்த கடைசி காலங்களில் இந்த புதிய ஏற்பாடு காலங்களில் நீர் எங்கள் கவிகளை வெளிப்படுத்திருக்கிற இந்த உணர ராஜா. ஆவியானவரே, நீ எங்களோடு கூட இருக்கின்றீர், உலாவுகின்றீர் என்பதை ஒரு உணரத்தக்க இருதயம், ஒரு உணர்வுள்ள இருதயம். நீ ரசிவாடுகின்றீர், நீ நடக்கின்றீர் அப்பா. உண்மை நாங்கள் ஆவில் காண்கிறோம். இந்த அந்த ஆவிக்குரிய அறிவு உண்டாட்டு தகப்பனை அப்பா தகப்பனை. எல்லாம் அதற்கு எதிராக எழுமின்ற மேட்டுமைகள் அப்பா, எண்ணங்கள் அப்பா தகப்பனை எல்லாம் எரித்துப்படுங்க ஏசப்பா. பாரம்பரிய வைராக்கியங்கள் எரித்துப்படுங்க ஏசு நாமத்தால. ஏசு நாமத்தால ஒவ்வொருத்தருக்கு ஏசு இப்படிப்பட்ட பாரம்பரிய வைராக்கியங்கள் வேத வார்த்தைக்கு எதிராக வேதத்துக்கு எதிராக அப்பா திருத்துவத்துக்கு எதிராக நினைக்கின்ற அதை அவமதிக்கின்ற அதை மறுக்கின்ற அதை மறுதலிக்கின்ற ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா. அதை உணரத்தக்க அப்பா அதை அப்படிப்பட்ட ஆழங்களை செல்ல வேண்டும் என்று இந்த காரியங்கள் வேட்டில் உண்டு என்று உணர ஆண்டவரை ஆவிக்க அனுபவங்கள் உண்டு என்பதை உணர்ந்து அதை ருசிக்க ஒவ்வொரு கிருபை இறங்கட்டும் ராஜா. தலா பரா கபா ரகா தனஷிகா பரா முற்றி நடுவிலே நீ தோன்றி மோசையோட முகமாக பேசின, ஆபரகாமோட முகமாக பேசினப்பா. அப்படிப்பட்ட அப்பா பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அப்பா அழுகின்ற அந்த நியாயப்பிரமாண எழுத்துக்கள் அந்த ஒளியத்துக்கு அவ்வளோ மகிழ்கின்றான். ஆவிக்கு ஒளி எவ்வளோ மகிமை என்று உணர்ந்து ஆவியிலே அப்பா தகப்பனை உள்ள எல்லா நன்மை ருசிக்கிட்ட தகப்பனை பெற்றுக்கொண்ட தகப்பனை ரீஷிகா பாராக்கிர மந்தார ஆந்தனமா தூரா தனாஷிகமா. ஆவியானவரே நீ ஒவ்வொரு மத்தியிலும்
நடமாட உலக கிருபைக்கா நன்றி அப்பா, நிரப்பின கிருபைக்கா நன்றி அப்பா. ரீஷி கபாக வந்துடுவோம் எல்லா அடிமைத்தன சங்கை உடைக்கிட்டோம். உண்மை அறிய விடாமல், உண்மை நெருங்கி விடாமல் தடை செய்ய எல்லா பொல்லாத பலவங்களும் அவை எரிக்கப்பட்டு போட்டோம். வேதத்தை குறித்த தவறான போதனைகளை, தவறான சிந்தனைகளை, கேள்விகளை, குழப்பங்களை கொடுக்கின்ற எல்லா சத்தங்களும் எரிக்கப்பட்டு போட்டோம். தெளிவான புத்தி உண்டாகட்டும் அப்பா. தெரிந்த புத்தியோடு பிசாசை எதிர்கொள்ளும் தகப்பனே. ஆவிக்கிற அறிவு உண்டாகட்டும் தகப்பனே. சந்த நமா சந்தோ ரேக்கே பாராக்கிரபா எல்லா மனுஷிக்கு எண்ணங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். மனுஷிக்கு வளமை எரிக்கப்பட்டு போட்டோம், செயலற்று போட்டோம். எல்லாரும் வாழ்க்கையில இருந்து செயலற்று போட்ட ராஜா தூர் ரகா பரா கபா ரகா பரகந்தரவா எர்பாந்தரவா. நீ எனக்கு அஸ்திராயுதம் தண்டாயுதமான. நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு குதிரைகளை நொறுக்குவேன். ஓ, உன்னை கொண்டு மலைகளை நொறுக்குவேன். நீ குன்றிலை பதற்கு ஒப்பாக்குவாய், காற்றவை கொண்டு போகும். சந்தோனபா வளங்குண்ட திடமனாய் மாத்தேரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஷானாதி ரேக்கி பிராபா உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தமணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாய் போவார்கள். சாங்கா நீப்பி பிரபாக்க பஹத்து நாம்பரம் நொறுக்கி போடுங்க சாம்பலாக்னி ஆண்டவரே. அப்பா ஆவிக்கு வாழ்க்கை துளிர்கட்டும். இன்னும் உடைய வசனம் பரவட்டும், வெளிச்சம் பரவட்டும், ரட்சிப்பு பரவட்டும், அற்ப அடையாளம் நடக்கட்டும். இன்னும் ஊழியர்கள் எழும்பட்டும், சபைகள் எழும்பட்டும். இன்னும் அப்பா எழுப்பில் அப்பா உலகமெங்கும் தகப்பனை பற்றி பிடிக்கட்டும் தகப்பனை. தடை செய்கிற பொல்லாத ஆவி எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட ஊழியங்களுக்கு எதிராக ஊழியர்களை மனமடி உண்டு பொல்லாத ஏசின ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். விபச்சார ஏசின சூனி ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம், செயலற்று போட்டோம். அப்பா பிள்ளைங்க போய் கேஸ் போயிட்டு அப்பா பிள்ளைங்க ஊழியத்தை கெடுக்கிற தடை செய்கிற ஒவ்வொரு பலம் எரிக்கப்பட்டு போட்டோம். அப்பா எல்லாம் அப்பா போய் கேஸுகள் இல்லாமல் போகட்டும். தண்டனை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைங்களும் விடுதலை ஆகட்டும். விடுதலையோடு சாதனமோடு பயமில்லாம ஊழியம் செய்ய கிருபை இறங்கட்டும். சத்துக்களை அழித்து போடுங்க. அரீஷி கபாவந்தர்பா நீதி நிலைநாட்டுங்க, நியாயத்தை வெளிப்படுத்துங்க, ஒவ்வொரு ஆசிரியங்க. அப்பா அந்த செய்தியில் பற்றி எங்களோட பேசும் கட்டணம் வளர்த்துங்க, எங்களோட பேசுங்க. என்னை தாழ்த்தே அப்பா விரும்பாக்க நிறைய படுவாங்க வழிநடத்துங்க, காத்துங்க. இப்போ இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் இந்த தவறால் பண்ணிப்படுத்துக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தின கர்த்தர் நம்ம தியானிக்குமையாக கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை, இந்த அருமையான காலங்கள் இருந்து காலம் என்று தென்னிந்திய திருச்சபையால் பின்பற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. 40 நாட்கள் 7 நாட்கள் இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடியதாக என்று. ஹல்லேலூயா. இதற்கு வேத ஆதாரம் இல்லை, இது தவறானது என்று ஒரு பக்கம் அநேகர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வேதத்தில் ஆதாரம் இல்லை, இது ஒரு அந்நிய மார்க்கத்தோட காரியத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, அதே போல் செய்கிறாங்க. கிரேக்கத்தில் உள்ள ஒரு அந்நிய தேவதையன் அவங்க செய்தாங்க, சூரிய கடலானாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாக சமூகங்களிலே உலா வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தீய நோக்கம்தான் பாவம். ஒரு காரியத்தை எந்த நோக்கத்தோடு செய்கிறோமோ, நீங்கள் ஒருத்தருக்கு 500 ரூபாய் கொடுக்கீங்க, ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பிரபலமாக வேண்டும் என்று நீங்கள் உதவி செய்தால் அது தவறு. ஒருத்தருக்கு பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆடை இல்லை, சாப்பிட உணவு இல்லை என்று பருப்பு அரிசி எண்ணெய் உணவு நீங்கள் பணம் கொடுக்கீங்க, உங்கள் வலதுகை கொடுக்க இடதுகை அறியாமல் செஞ்சால் அது நல்ல நோக்கம். அல்லேலூயா. பிரபலமாக வேண்டுமே என்று எல்லோரும் முன்வதாக நீங்கள் பெரிய ஐஸ்வர்யான் போன்று நீங்கள் அனைவரும் இரக்கமுள்ளவர்களை போன்று காண்பிக்க எந்த கிரியையுமே அது பொல்லாத காரியம் தான். தேவன் அதை அருவருக்கின்றார். மேட்டிமைகள், பெருமைகள், அல்லேலூயா. எந்த காரியங்களும் இந்த நோக்கத்துக்கு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு சபைகளிலும் இந்த 40 நாள் வேதத்தில் ஆதாரம் இல்லையோ, ஆனால் அந்த 40 நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி உண்டாக, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு துளிர் விடுற அனுபவம் பரிசுத்தப்படுத்தி, சிலர் தன்னைத்தான் வெறுத்து சுய வெறுப்பு காணிக்கை என்று அவங்க வெறுக்கிற அந்த கறி வாங்காமல், மீன் இறைச்சி சாப்பிடாமல், பூ வைக்காமல், இந்த மாதிரி காரியங்கள் செய்து அதில் ஒரு காணிக்கை எடுத்து வச்சு உண்டியில் வச்சு கவலில் படிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அல்லேலூயா.
அது அவங்களுக்கு ஆவியான நடத்துறது, அவங்க விருப்பம். அது தவறு என்று சொல்ல நமக்கு உரிமையிலே, அது சரி என்றும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். நம்ம 10 விரலும் ஒரே ஷேப் கிடையாது, ஒரே நீளம், ஒரே அளவு கிடையாது. அதே போல் ஹல்லேலூயா, தேவன் எது அவங்க செய்கிற காரியங்கள், நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் ஆலயத்துக்கு போகணும், வார்த்தையை கேட்கணும், கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ஜனங்களுக்கு தொடப்படணும், அவங்க ஆண்டுக்குள்ளே வாழ வேண்டும், இந்த 40 நாள் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், ஆண்டு ரத்தத்தில் கழுவப்பட்டு அந்த ரத்தத்தை கல்வாரின் பாடுகளை தியானிக்கணும். நம்ம வருஷம் முழுவதுமாகவே நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய காரியம் அந்த ஏசாயா 53 பாடுகள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடிய கிருபை எப்படி வாழ்கின்றோம்னால், அவர் நமக்கு ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டார். ஹல்லேலூயா. கடைசட்ட ரத்தத்தையும் நம்ம எதை நினைவு கூறுகிறோமோ இல்லையோ, இந்த பாடுகள் எப்பொழுதும் நம்முடைய ஆவிக்கிற ஜீவித்தை ஒவ்வொரு நொடி நினைவு கூற வேண்டும். அவனுடைய பாடுகள், பலிகள், கல்வாரி தியாகத்தில் அவர் பட்ட பாடுகளை தியானிக்க உங்களுக்குள்ள வல்லமை பெருகி பிசாசை அழிக்க உங்களுக்குள்ள ஒரு பலன் பெருகும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஹல்லேலூயா, நாம் அதை தவறாக சிதைக்க வேண்டாம். நாம் அதை உணர்ந்து கொண்டு இன்னும் இதை வாசிப்பேன், இன்னும் நான் ஜெயிப்பாண்டவரை, இன்னும் உங்களோட ஒரு ஆடுவேன். இதை நான் உங்களுடைய பலிகள், நீங்கள் பலியானது எனக்காக ஆண்டவரே, என் வாழ்க்கை உயர்த்தாப்பா, எனக்காக நீங்கள் தத்திரனைக்கு மாறினீங்க ஏசப்பா. அதை உணர்ந்து ஒவ்வொரும் அந்த சிந்தியோடு கூட பாருங்கள். ஹல்லேலூயா. சண்டே நம்ம சர்வீஸில் A6 கடைசி பேசின ஒரு 7 வார்த்தை, அவர் மறிக்கிறதுக்கு முன்பதாக, அவருடைய ஜீவன் விடும் முன்பதாக அவர் பேசின அந்த 7 வார்த்தை இன்றைக்கு முக்கியமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை குறித்து நம்ம சண்டே சர்வீஸில் தியானித்தோம். அதில் 2வது வார்த்தையாக இன்றைக்கு வார்த்தையை நம்ம தியானிக்க போகின்றோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனம். ஹல்லேலூயா. 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுவேன் என்றார். ஹல்லேலூயா. அவர் அருகில் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரோடு கூட 2 கல்லுகள் அறையப்பட்டாங்க. ஒரு பக்கம் வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் ஒருத்தன் அறையப்பட்டாங்க. அப்பொழுது அவரை குறித்து நிறைய தூஷணங்கள், நிறைய வார்த்தைகள், கீழே உள்ள ஜனங்கள் இச்சகம் பேசுகிற, அப்பத்துக்கு இச்சகம் பேசுகிற ஒரு பரியாச கூட்டம், பணத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டி ஆண்டவர் மேலே பிலாத்து சொல்கின்றான். அவரை பார்த்து அவர் விசாரிக்கின்றான். பிலாத்துக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. பிலாத்து சொல்லலாம், நான் நினச்சவனை ரிலீஸ் பண்ணலாம், நீ என்னிட்ட பேசு என்று அநேக கொஸ்டின்ஸ் கேட்க முடியல. ஆண்டு எதுவுமே பேசலை. ஹல்லேலூயா. அவர் தன் சத்தத்தை வெளியிலே கேட்கப்படலே, கூக்கலிடவில்லை. அதே போல் ஏரோது அவரை பார்க்க ஆசை இருந்த ஏரோது பேசி நான் எழுதிட்டு அனுப்புகிறாங்க. ஆண்டர் அங்கேயும் நான் எந்த தவறு செய்யவில்லை, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி தன் நியாயத்தை வெளிப்பட்டேன். என்னால் பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவர் சிலுவை மரணம் அறைய வேண்டும். அது மூலமாக ஹல்லேலூயா அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பாராம். ஒரு பலமுள்ள சந்ததி, ஒரு பலமான சந்ததி எழும்ப போகுது, என் ரத்தத்தினால எழும்ப போகுது. அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாளாக சந்தோஷமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த ஏசாயா 53 கடைசியில் அவர் ஆத்துமவர்த்தன் பலனை கண்டு தன்னுடைய சந்ததி எழும்பும். ஹல்லேலூயா. அநேக பலவான்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தமாக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த ரகசியத்தை அவர் அறிந்திருந்தார். அதுக்கு முந்தின வசனம் 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
அவர் இரத்தத்தினால நம்ம நீதிமானாக ஆக்கப்படுவோம் என்று அவர் அறிந்திருந்தார். தான் பட வருத்தம், துக்கம், பசி, தாகம், தன்னுடைய காயங்கள் எல்லாம் ஒரு சந்ததி உருவாக்கும். அநேக நான் பங்காக பெறுவேன், அநேக பலவான்களை நான் பங்கிட்டு கொள்வேன் என்று பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். தன் ஆத்மா அவர் மரணத்தில் ஊற்றினார். அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது. அவர் தன் உயிரை விட்டு கொடுத்தார். அக்கிரமக்கால் ஒருவராக எண்ணப்பட்டார். பாவம் செய்யாத அவர் பாவின்னு சொல்லி அவரை சொன்னாங்க, அக்கிரமக்கான்னு சொன்னாங்க. ஆனால் அதில் துளி அளவு கூட உண்மை இல்லை. பொய் சாட்சி சொன்னாங்க. எலும்பி காசை வாங்கி கொண்டு அன்றைக்கு ஏமாற்றி பொய் சொல்லி அவர் மேலே இல்லாத பொழுத பழி சாட்டி அவரை கொலை பண்ண ஒப்பு கொடுத்தாங்க. அவர் எல்லாருடைய பாவத்தை என்ன செஞ்சாரா, தாமே சுமந்து அந்த அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தமாக அநேகருக்கு பங்காக கொடுப்பேன். அவங்க பிதா ஆகி அவர் முதல்ல அந்த சிலையை சொன்ன வார்த்தை, பிதாவை இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கின்றார். அவருக்கு தெரியும், இவங்க தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. இவன் ஒரு ராஜாவாக மாறிடக்கூடாது. ஆண்டுடைய பேர் யூதருக்கு ராஜா. யூதருக்கு ரோமர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்தில் ரோமருக்கு எதிராக இவர் ஒரு குரூப்பை கூட்டார், இவர் கலகம் பண்ணார் என்று போய் சொன்னாங்க. இவர் வேற வேற காரியங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசி கவர்மெண்ட்டுக்கு மக்கள் வரி செலுத்த வேணாம்னு சொல்லார். அவங்கள கலகம் பண்ணார் என்று சொல்லி பொய் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ லஞ்சம் வாங்காத, நேர்மையாக ஏழைக்கும் உண்மையாக நியாயத்தை விசாரி என்று தான் சொன்னார் தவிர ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவர் அநேக அற்புத அடையாளம் செய்தனால அவர் சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த ஜனத்தை அவர் ராஜா மாதிரி இருந்தார். அவங்க சுகம் பெற்றாங்க, அற்புதம் பெற்றாங்க, நோய்கள் சுகமாக பிசாசில் அகப்பட்டவங்க விடுதலானாங்க, இறந்தவங்க உயிரோடு எழுந்தாங்க. ஒரு கூட்டம் இப்படி நினச்சிட்டாங்க அவர் யூதருக்கு ராஜா. ஏனென்றால் அவர் பிறக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்க எங்கே என்று வானசாஸ்திரத்தில் ஏறுவது கேட்கின்றான். அவர் யூதருக்கு ராஜாவாக பிறப்பார், ராஜா போன்று இருப்பார், பாவத்தை மாற்றார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய அல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அங்கே தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். இந்த உலகத்தார் சொல்லலை, அவங்க அதை தவறாக புரிந்து கொண்டு இவர் யூதருக்கு ராஜா, இந்த ஜனங்களை ரோம அரசுக்கு எதிராக திருப்புகின்றவன் என்ற பொய்யான குற்றச்சாட்டை சாட்டி அவரை சிலையில் அரைஞ்சாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை. அதனால குமாரன் இயேசு கிறிஸ்து யாரென்று அறியும் அறிவு உணர்வு அவங்களுக்கு இல்லை. காதிற்கு ஆனால் கேட்கல, கண்ணிற்கு காணலை, உணராதபடி தேவன் அதை அந்த காலத்தில் அடித்து போட்டார். அதுதான் அனுச்சினார். இவங்க அறியாமல் செய்கிறாங்க. என்னை மெய்தனாக என்னை அறியும் அறிவு அவங்களுக்கு இல்லை. அந்த கண்கள் அடைக்கப்படுது. என்னால் அவங்க மன்னிங்க ஆண்டவரே. அவங்க நான் யார் என்று தெரிந்தால், ஹல்லேலூயா, பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, அதை மட்டும் எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்க, யார் பார்க்க முடியாது என்று. ஆனால் நாம் சீனாய் மலையில் இல்லை, பிதாவை யாரும் பார்க்க முடியாது, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து வந்தால் தான் பார்க்க முடியும் என்று சொல்லும் சீனாய் மலையில் நாம் இல்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 13 நாம் சியோன் மலைக்கு வந்துட்டோம். பிதாவை தேவன்கிட்ட சேர்ந்துட்டோம். குமாரனை இயேசுட்ட தெளிக்கப்படுறதுக்கு சேர்ந்துட்டோம். ஆவியானட்ட சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா. நீதிமன்றங்களுடைய சங்கத்து சேர்ந்துட்டோம். நம்ம சுற்றி பர்சனவங்க சபையில் சேர்ந்துட்டோம். நம்ம சுற்றி இருக்கிற கோடாக்குடி தூதல்கிட்ட சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கணும், இயேசுவின் ரத்தம் வெளியேறப்பட்டு நமக்காக பந்து பேசிக்கொண்டது. ஆபேல் ரத்தம் பழிவாங்க துடிக்கின்ற ரத்தம், இயேசுவின் ரத்தம் மன்னிப்புக்கு வரும் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு சேர்ந்துடும். அவர் யாரா? பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்து. ஹல்லேலூயா. பழைய அந்த எழுத்தினால் ஆன நியாயப்பிரமாணத்தை முறிச்சிட்டாரு, உடைச்சிட்டார். நம்ம அந்த சீனாய் மலை அனுபவம் இப்போ இல்லை. ஆனால் பிதாவின் மடியில் உள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றாரோ அவனும் பிதாவே தேவனும் குமாரன் இயேசு தவிர யாருக்கும் தெரியாது. பிதாவை அவர் வெளிப்படுத்த முடியும். நீ என்ன பிலிப்பு கேட்டார், ஆண்டவரே நான் பிதாவை பார்க்கணும். அப்போ ஆண்டு சொன்னார், உடனே சொன்னார், நீ என்ன இவ்வளோ வருஷம் நீ பார்க்கல, இத்தனை வருஷம் நீ பார்க்க பிதாவை பார்க்க எப்படி சொல்ற, என்னை கண்ண பிதாவை கண்டுடுறான். பிதாவும் நானும் ஒன்று என்று சொல்றார். அல்லேலூயா. ஒரே முகசாடை, ஆனால் தன்மை அவங்க தன்னை செயல்படுவாங்க. பிதா சொல்லிதான் இயேசு எல்லாம் கேட்பார். அல்லேலூயா. செய்வார். தாம் சுயமாய் செய்யவே இல்லை. இந்த ஆவிக்கு ஞானம் வேண்டும். அதே போல் ஆவியானவர் ஆழ்த்தத்தை உடையவர். அவர் ஒரு நாம் மீட்சி நடக்க இடங்களில்
ஆவியானவர் அசைவாடுகின்றார், அவரை பெற்றுக்கொள்ளுங்க, உலாவின்றார், நடமாடுகின்றார் என்றால் அவங்க ஆவிக்குரிய கண்களை பார்த்து அவர் நடக்கிறத பார்ப்பாங்க. அவர் சிலருக்குள்ள இறங்கி வருவார், சிலரை தொடுவார். அதை ஆவிக்குரிய வரங்கள் பெற்ற, அனுபவம் பெற்ற, ஆண்டோடு கூட சஞ்சரிக்கின்ற, ஜீவிக்கின்ற அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை தெரியும். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க தான். அவங்க கிறிஸ்தவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. உணராமல் அறியாமல் முட்டாள்தனமாக அதை பரியாசிக்காங்க. இன்றைக்கு அநேகர் அதை பரிகசிக்காங்க. மிக வேதனை. ரட்சிப்பின் அந்த எல்கேஜி அனுபவம் கூட இல்லாமல் இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லிட்டு அலையிறாங்க. இது ஒரு எல்கேஜி அனுபவம் தான். ஆவியான நம்ம பெற்றுக்கொண்டோம். அவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது கீழே இறங்கி வருகின்றார், நம்மோட பேசுகின்றார், சஞ்சரிக்கின்றார், நம்ம அவரை பார்க்கின்றோம், நம்ம தொடுகின்றார், நம்ம பண்ணுற ஜெபத்தை கேட்கின்றார், அந்த ஜெபத்தை கொண்டு பிதாட்ட கொடுக்கின்றார், நமக்கு ரிப்ளை வருகிறது. ஹல்லேலூயா. இது எல்லாம் பேசிக். நீங்கள் விசுவாசமில்ல ஜெபம் பின்னால் வச்சுக்கோங்க. ஆண்டோட்ட இந்த ஜெபத்தில் நீங்கள் விசுவாசமாக எதை கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள். இது ஒரு ஸ்டார்டிங். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஜெபிக்க வைக்கின்றார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு இன்றைக்கு இல்லாமல் கிறிஸ்தவ உலகம் ஆவியானவரை புறக்கணிக்காங்க. அந்த அறிவு இல்லாமல் பரிகசிக்காங்க. அந்த அனுபவத்தை பெற்ற மற்றவங்களை கேலி பண்ணுறாங்க. இது மிகுந்த வேதனைக்குள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த உலகம் ஹல்லேலூயா நம்ம காணாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் அவர் ராஜா தான். இந்த உலகத்துக்கும் அவர் தான் ராஜா, அந்த உலகத்துக்கும் அவர் தான் ராஜா. ஹல்லேலூயா. இந்த அவருடைய சிலுவையில் அந்த அறையப்பட்ட அந்த கல்லனை குறித்து சில காரியங்கள் நாம் பார்ப்போமானால் இல்லையா? அந்த கல்லன் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டுள்ளான், அவரை பற்றி அறிந்துள்ளான். இல்லையா? அவரை பற்றி சில காரியங்கள். அவருடைய அருகிலே 2 கல்லர்கள் அறையப்பட்டு இருந்தார்கள். ஒரு கல்லன் யூதன்னு சொல்கிறாங்க வேத அறிஞர்கள். ஒரு கல்லன் புறஜாதி, ஆண்டவரை அறியாதவன். அந்த ஆண்டவரை அறியாதவன் தான் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட பேசின்றான். ஹல்லேலூயா. நம்ம அந்த சம்பாஷணையை கொஞ்சம் வாசிக்கலாம். 39வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இருந்த அந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ ஹல்லேலூயா தகாதது ஒன்றின் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தல்லும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். ஆண்டவரை பற்றி இவன் ஏதோ அறிஞ்சிருந்தான். இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல என்று, இவர் தான் கடவுள், இவர் இறங்கி வந்திருக்கார், இவர் நமக்காக மறிக்க போகிறார், இவர் உயிரோடு வருவார், திரும்ப வருவார். சீஷலில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சீஷல் தான் இருந்தாங்க. உங்கள் இதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் இந்த பூமிட்டு போகிறதுக்கு முன்னதாக அந்த யோவான் 14:15-16 நிறைய காரியங்கள் பேசின்றார். சீஷல் சொல்லுவார், நீ கலங்காத, உனக்கு இங்கே வீடுலாம் பரவாயில்ல, நான் அங்கே போய் நிறைய வீடு ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீ என்னோடு கூட வாழும்படி உங்களை நான் அழைத்து செல்வேன்னு சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம், அதை பற்றியான காரியங்கள் மக்கள் பேசியிருக்கலாம். ஏன்னா இவர் இன்னொரு ராஜன் சொல்கிறாரு, அந்த ராஜா எங்கே இருக்குது, என்ன ஏது என்று பேசியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த கல்லன் அதை கேட்டிருக்கலாம். அவன் ஆண்டு அறியாதவன், ரட்சிக்கப்படாதவன், புறஜாதி, அந்நியன். ஹல்லேலூயா. பொதுவாக இன்றைக்கு அப்படிதான். நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற மாற்றத்துக்கு அநேகருக்கு தெய்வ பயம் என்பதே துளியலும் இன்றைக்கு இல்லை. ஆலயத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஆலய நடக்கும்போது வெளியே நின்று கதை பேசுகிறார்கள். ஆலயத்துக்குள்ளே புறம் பேசுகின்றார்கள். ஒரு குறித்து மற்றவங்கள்ட்ட தவறாக பேசுகிறாங்க, பழி சொல்கிறாங்க, வீணாக பேசினார்கள், வீணாக நடக்கிறார்கள். அரசியல் அடிதடி எல்லாம் சபைக்குள்ள ஒரு பரிசுத்த பயம் இல்லை. ஆனால் புறஜாதியார் நம்முடைய ஆலயத்தை கடந்து செல்லும் போது அதை தலையை குடிஞ்சு போவாங்க, மொத்தம் கொடுப்பாங்க, சிலுவையப்பட்டு போவாங்க, வணங்குவாங்க. இதை கடவுள் இருக்கிற இடம் என்று பாருங்க. புறஜாதிகள் அவங்க கடவுள் இருக்கிற இடத்துல அவ்வளோ மரியாதை நடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்ம ஜீவிக்கிற ஜீவன தேவனை ஆராதிக்கின்ற நமக்கு இன்றைக்கு தேவ பயந்தே இல்லை.
இந்த புறஜாதி பேசின்றான், அவனுடைய யூதனாக இருக்கின்றான் இன்னொரு கள்ளன். அவன் சொல்கின்றான், நீ கடவுள்னா, உண்மையான கடவுள்னா ஒன்றால் இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, உன்னால் காப்பாற்ற முடியல, நீ கடவுளை மைந்த நான் ஒன்றை காப்பாற்று, திருப்பி எங்களையும் காப்பாற்று என்று அவன் சொல்கின்றான். ரட்சித்துக்கொள் என்றிருக்கிறது நமக்கு, உன்னை காப்பாற்றிக்கொள். நீ இவ்வளோ அடையாளம் செஞ்சில்ல, அர்த்தம் செஞ்சில்ல, ஆனால் நீ உண்மையாகவே கடவுள் பிள்ளைன்னு சொல்கிற, கடவுள் நீ தான் கடவுள், ஆனால் ஒன்றை கூட உன்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று பிசாசு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை பிதாவுடைய அந்த வார்த்தைக்கு எதிராக தூண்டி விடுகின்றான். அவர் அந்த தூண்டி விடுகின்ற காரியத்தை செய்கின்றான். தூண்டிவிட்டு, எனக்கா வல்லமை இல்லை, எனக்கா பவர் இல்லை, என்னையா நீ ஒன்று இல்லைன்னு சொல்ல, நான் யார் பாருன்று அவர் கட்டளையிட்டா 1000 2000 10000 தூதர்கள் அவர் அந்த சிலுவையிலேருந்து எடுத்துக்கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அவருக்கு வல்லமை இருந்தது. 100% மனிதனாக இருந்தார், ஆனால் 100% தெய்வத்தன்மை அவருக்குள் இருந்தது. அவர் அதை கொள்ளையான பொருளாக பிதாவுக்கு ஈக்குவலாக எல்லாம் இருந்துச்சு, எல்லா பவர், அதை எல்லாமே தனக்குள் அடக்கினார், அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். என் பிள்ளைங்க மாம்ச ரத்தத்தில் இருக்காங்க, அவங்க இந்த மாம்ச ரத்தத்தில் இருந்து இந்த பிசாசை ஜெயிக்கணும். மரணத்தை இன்னைக்கு நான் ஜெயிச்சனால என் பிள்ளைங்களும் அதை ஜெயிக்கணும். அல்லேலூயா. என்றைக்கு மறிக்காமல் இருக்கணும். இந்த காரியத்தை இன்றைக்கு என் பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து நமக்காக பாவமாக்கப்பட்டார், நமக்காக அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார், நமக்காக அல்லேலூயா அடிமையானார், உனக்காய் எனக்காய். அல்லேலூயா. அதை இந்த கல்லனை உணரலை, பிதாவோட சித்தத்தை குலைக்க வேண்டும் என்று எப்படி ஆண்டிருந்த பூமியில் ஊழிய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது பிசாசு இதே தான் சொல்ல, அவரை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கான். உனக்கு தான் பசிக்கல, இந்த கல்லை கூட அப்பமாக்கி சாப்பிட உனக்கு வல்லமை உண்டு, ஏன்னா நீ கடவுள், உன்னால் முடியும், நீ செய்யி. அப்போ பிசா சொல்லலாம், அப்பாலே போய் சாத்தானே, உன் தேவனுடைய கற்ற வாயில் வரையிற அந்த வார்த்தை தான் என்னை பழக்கி வைக்கும். இந்த வெறும் அப்பம் கிடையாது. யாக்கோபு அந்த அப்படிப்பட்ட அதை உணராமல் பசியில் இருக்கும் பொழுது ஏசா கேட்கும் பொழுது சேஷ்டபத்திர பார்த்து ஈஸி விட்டு கொடுத்தான். அவன் அதை தேடி கிடைக்கல, அவ்வளோ பெரிய சான்ஸை விட்டு கொடுத்துட்டான். இன்றைக்கு பிசாசு அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறமாக இருக்குது. அநேக பிள்ளைங்களை முன்னேறி விடாமல் தான் யார் என்று பிசாசு தலையை நசுக்க வந்த பிள்ளைங்க, பிசாசை ஜெயிக்க வந்தாங்க, ஆண்டு ராஜ்யத்தை கட்ட வந்தாங்க என்று அவங்களுக்குள்ள அபிஷேகத்தின் வல்லமையாக அந்த தன்மையை மேன்மையை உணர விடாமல் அந்த பிள்ளைங்களை நீ ஒன்று இல்லை, நீ ஒன்று இல்லை, நீ லாயக்க தகுதியே இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்படி அவங்கள சுற்றிலும் சில மனிதரை வைத்து அவங்கள குறை சொல்லி குற்றம் சொல்லி அவங்கள மனதை நோகடித்து அவங்கள அப்படியே முடக்குகின்றான். இந்த காரியத்தை நாம் ஆவிக்கிற ஞானம் இருந்தால் தான் தெரியும். அதை அறிந்து ஜெபித்து எதிர்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெயிக்க பிறந்தவன், என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். சிங்கத்தின் மேலும் நான் நடப்பேன், பாம்பின் மேலும் நான் நடப்பேன், வலு சிற்பத்தை நான் மிதிப்பேன், பாலசிங்கத்தை நான் மிதிப்பேன், தேள்களை நான் மிதிப்பேன். அல்லேலூயா. தேள்களையும் பாம்புகளையும் நசுக்க, சர்ப்பங்களை மிதிக்க கர்த்தர் எனக்கு சிலுவையில் அதிகாரத்தை கொடுத்தார். அவர் சிலுவையில் பிசாசு தலையை நசுக்கினார். அவர் ஜெயித்தார், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த சிந்தை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்போதுமே நம்மளை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பான். தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கும், திட்டம் ஒன்று இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக செய்ய நம்மளை அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம அதை அறிந்து முறியடிக்க வேண்டும். இந்த கள்ளன் அதை உணரவில்லை. ஆண்டு எப்படியா அந்த சிலுவையில் மரணம் நடக்கக்கூடாது என்ற கடைசி நொடி கூட அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆண்டு அதை முறியடிக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த இன்னொரு கல்லனுக்குள்ள அந்த கிருபை ஆண்டவர் பக்தியுள்ள ஜனங்களை தனக்காக தெரிந்து கொண்டாராம். ஒரு ஒரு 1% ஒரு 2% விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் அது நடக்கும். அதை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தது. சகையை போல ஆண்டவரை பார்த்துருக்கின்றான், அவருடைய வல்லமையை கண்டிருக்கின்றான், அவரை நேசிக்கின்றான், அவர் மேலே ஒரு மரியாதை அவனுக்கு இருந்திருக்கிறது. எப்படியாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க வேண்டும் என்று நினச்சிருப்பான். அவரை பேசணும், அவர்கிட்ட பேசணும், அவரை தொடவேன்னு நினச்சிருப்பான். அவன் இதெல்லாம் நம்பியிருக்குன்னா பாருங்களேன், யோசித்து பாருங்கள். சீஷல்கிட்ட பேசுகிறாரு, ஆண்டவர் அந்த ஜனங்கள்கிட்ட பேசுகிறாரு.
பிதாவும் நான் ஒன்று என்று இப்படிப்பட்ட பல காரியங்கள். நான் என் ராஜ்யத்தை வரும்போது உங்களை நான் கூட்டு கொண்டு போவேன். நான் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இல்லை, அங்கே அநேகம் இருக்குது, உங்களுக்காக நான் சம்பாத்தை ஏற்றுலேன் என்று அந்த ராஜ்யத்தை ரகசியங்களை சொல்லும்போது ஒருவேளை அவன் காதை வந்து எழுந்திருக்கு. காலையிலேயே அவன் சொல்கிற அந்த முதல் கல்லனை, நீ வந்து இந்த தண்டனைக்கு உட்பட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு பயமே இல்லையா? தேவன் மேலே பயம் இல்லையா? இவர் யார்? தேவன். ஹல்லேலூயா. அதை அவன் அறிந்திருந்து அறிக்கையிடுகின்றான். ஹல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ணுற இடத்த பாருங்க. ரட்சிப்பு அடைய வேண்டுமானால் நீங்கள் என்ன சின்னமா இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது ரட்சிப்பு வெளிப்படும். இவன் இருதயத்தை விசுவாசினாலும் இப்போ அறிக்கை செய்ய அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கிட்டா இதெல்லாம் வந்து அவனுக்குள்ள ஆவியை நடத்தின்றார். ஹல்லேலூயா. அவனுக்கு யார் போய் கற்றுக் கொடுக்கல? யோசித்து பாருங்க. கள்ளன் வந்து ரசிக்கப்பட்ட அவன் கடைசி நேரத்தில் போனா ஞானசம் எடுக்கலான்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டு அறியாதவனாக இருந்த ஏற்றுக்களாக இருந்தாலும் அவன் இந்த காரியங்களே செய்கின்றான். இதுதான் அவன் வழி என்று அறிந்து அவன் கன்ஃபஸ் பண்ண சொல்கிறான். நம்ம வந்து தப்பு பண்ணோம், கலகம் பண்ணோம், கொலை பண்ணோம், திருடணும், எல்லாம் செஞ்சோம், அதனால் தண்டிக்கப்படுகின்றோம். ஆனால் இவரோ தகாதது ஒன்றி நடப்பிக்கவில்லை. ரெண்டாவது சொல்லலாம், இவர் பாவம் இல்லாதவர், என் பாவத்துக்காக நான் செஞ்ச தப்புக்கு இவர் அடிக்கப்படுகின்றார். இதையும் கன்ஃபஸ் பண்ணுறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட ஒவ்வொரு என்னமே சொல்லுவோம், ஆண்டவர் எனக்காக மரித்தார், பலியானார் என் பாவத்துக்காக. இதுதான் ஒரு ரட்சிப்பின் அறிக்கை. ஹல்லேலூயா. இந்த அவன் ரொம்ப அழகாக இந்த ரெண்டு காரியங்களையும் சிலுவையில் மரிப்பிற்கு சில நொடிகளுக்குண்டாக கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவர் பார்த்து சொல்கின்றார், ஆண்டவரே நீர் வந்து இந்த உலக ராஜா, உலகத்துக்கு நீங்கள் தான் ராஜா, ஆனால் இன்னொரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் ராஜா, நீங்கள் தான் கடவுள். நீங்கள் இப்போ எழுந்து வந்து திரும்ப வந்து உங்கள் ராஜ்யத்துக்கு எல்லாரையும் கூட்டி கொண்டு போவீங்க எனக்கு தெரியும். அப்போ என்னை கூட்டி கொண்டு போகும்போது என்னையும் உங்கள் கூட கூட்டி கொண்டு போங்க. நீங்கள் கடவுள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நாங்கள் செஞ்ச தப்புக்கு நீங்கள் வந்து இறக்க போகிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தப்பு எதுவுமே செய்யவில்லை. ஹல்லேலூயா என்று அவன் எல்லாத்தையும் அறிக்கையிட்டான். அந்த ஒரு வார்த்தையில் அவ்வளவும் உள்ள வந்துட்டு அந்த உத்தம இருதயத்தை பார்த்து ஆண்டு சொன்னார், நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்திலேயே இந்த உலக பிரகாரமாக இத்தனை கோடி பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும், இத்தனை கோடியில் காரில் போனாலும், இத்தனை கோடி விலையுயர்ந்த ஆடை விட்டாலும், இத்தனை கோடி மதிப்பில் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம தங்கினாலும், சாப்பாடு சாப்பிட்டாலும் எதுவுமே மேன்மேலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவரோடு கூட முடிவில்லாத காலத்தில் அவரோடு கூட வாழ நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகின்ற அதுதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசாயா 42ஆம் அதிகாரத்தில் 1-2 போடப்பட்டது, இதோ நான் ஆதரிக்க என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தும் அதை வீதியிலே கேட்க பண்ண மாட்டார். பிலாத்து கேட்கும் பொழுது அவர் கூக்குரலிட்டு கதறல, நான் தவறு செய்தலை, என் மேலே பொய் சொல்கிறாங்க என்று கூக்குரலில் சொல்லலை. ஹல்லேலூயா. அவர் மேலே ஆவியானவர் இறங்கியிருக்கின்றார். பிதாயத்தில் செய்தார், நான் அதற்கு என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேச மகன், என் ஆவி அவர் மேலே அமர பண்ண. அவர் எப்படி இருப்பார் போட்டிருக்கு, அவர் வந்து புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஆண்டு வந்த நோக்கம் காணாமல் இஸ்ரவேல் குடும்பத்தார் திரும்ப பண்ண, அதே போல் புற ஜாதிகளுக்கு. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. ஏசாயா 9:1-2 வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயா ஆகிய அந்த தேசத்தை அவர் ஹல்லேலூயா பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்து. ஹல்லேலூயா. ஏசாயா தரிசனமாக காண்கின்றார். அவருடைய நோக்கம் புறஜாதிகளை நாம் அவருக்குள் வருவது,
நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள வர வேண்டும் என்பதே ஹல்லேலூயா அவருடைய எண்ணம். ஒரு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஹல்லேலூயா 2 முதல் 2ஆம் அதிகாரத்தில் 14 16 வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 2:14 வசனம். ஹல்லேலூயா. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டமாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. புறஜாதியாரே நாமளும், அந்த காலத்தில் யூதர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஆலயத்துக்குள்ளே வரணும், நாங்கள் தான் அவனுடைய பிள்ளைங்க, மற்றவங்கெல்லாம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலையில் உள்ள நம்மை கண்டு மனதுருகி ஹல்லேலூயா. அதே எபேசியர் அதே 2ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலிலே காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றருமாய் இருந்தில்லை என்று நினைத்துக்கொள்ளுங்க. நம்ம எப்படி இருந்தோம்? காணியாட்சிக்கு புறம்பா, வாக்குத்தத்துக்கு அந்நியராக, நம்பிக்கை இல்லாதவர்களாக. நமக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்கு நம்ம சம்பந்தமே இல்லாமல் இருந்தோம், புறம்பாக இருந்தோம், தேவன் இல்லாமல் இருந்தான். ஆனால் நம்மையும் கண்டு நம்ம மனதுருகி நாமும் அவருடைய மந்திக்குள்ள பரலோகராஜ்யத்தில் பங்கு அடைய வேண்டும் என்று எண்ணி ஹல்லேலூயா நம்மேல் அவர் இரக்கம் கொண்டு நமக்காக பலியாக வேண்டும். அவர் ஆயத்தமான பரலோகராஜ்யத்தில் எல்லாரும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்காக ஹல்லேலூயா நாம் பெற வேண்டிய தண்டனை அவர் ஏற்று ஹல்லேலூயா நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். நாம் செய்த மீறல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படி இருந்த நம்மை இரத்தத்தினால கர்த்தர் நமக்குள்ளாக சமயமாக்கினார். நமக்கு அகெயின்ஸ்டாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் சொன்னது, ஆணுடைய அறியாத பரதேசிகள் சபைக்கு உட்படல் ஆகாது என்று சில ஜாதியார ஆண்டவர் ஒதுக்கி வச்சினார், அறிவுறுத்தார். ஆனால் அத்தனை பேர் இன்னைக்கு ரத்தத்தினால பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒன்றாக ஒப்புரவு ஆக்கினார், சமாதானம் பண்ணினார். இனி கிரேக்கன் என்று இல்லை, புறஜாதி என்று இல்லை, அடிமை என்று இல்லை. ஹல்லேலூயா. இது என்ன கள்ளன் உணர்ந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாக அவர் பிரசங்கமான இடம், ஊழியமான இடம் எது பார்த்தா புறஜாதி பட்டணங்கள், புறஜாதி கிராமங்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபடி செபுலோன் 44 இருளில் உள்ள எல்லா அந்த கலிலேயாவே புறஜாதி பட்டணம். அதுக்குள்ள ஆண்டு வெளிச்சம் அன்றைக்கு வந்தது, ரட்சிப்பு வெளிச்சம் வந்தது. எல்லா ஜாதியாருக்கும் இயேசுபா தான் தகப்பன் என்கிற அந்த உள்ளம், அந்த எண்ணம் பிறந்தது. இன்றைக்கும் ஆண்டு அறியாத பல மக்கள் வந்து கடவுளுடைய வந்து உயர்ந்த ஜாதியை தலையில் படைச்சாரு, அதுக்கடுத்து தோலில் படைச்சாரு என்று, மற்றவங்கெல்லாம் காலில் படைச்சா கீழே என்று சொல்லி அவங்க உணர்வுகளை, அவங்க உடைமைகளை பறிக்காங்க. வேலைவாய்ப்பில் அவங்களுக்கு முதல்ல கொடுக்க மாட்டாங்க. கல்வி மறுக்கப்படுகிறது, வார்த்தை மறுக்கப்படுகிறது, வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கொடூரமான பல மக்கள் இன்னைக்கு இருக்காங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு கொண்டு. ஆனால் ஆண்டு சொல்லுகின்றார் ஹல்லேலூயா, அவர் யூதன் கிரேக்கன் என்ற அத்தியாசமே இல்லை, எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. யார் இயேசுவையும் கூப்பிட்டாலும் அவர் ரத்தத்தால் உங்களுக்கு கழுவார். உங்களுக்காக பரலோகராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. முடிவில்லாத காலமாக நாம் அவர் கூட வாழப்போகின்றோம், அது நிச்சயம். ஹல்லேலூயா. அதற்கென்று அந்த பூமிக்கு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பரதீஸ் என்பது ஒரு டிரான்ஸ்லேட் எப்படி போடப்பட்டது? பேரின்ப வீடு, நித்திய வீடு. பரலோகம்தான் நித்திய வீடு. சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம், சங்கீதம் 16:11. ஹல்லேலூயா. உன்னுடைய சமூகத்திலே
உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம். ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்பட்டனீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது வாசத்தில் நித்திய பெருமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய சமூகம் தான் எனது அவருடைய பரலோகமாகிய வீடு, ஆலயம். அங்கு ஆண்டு இருக்கின்றார். அந்த ஜீவ மார்க்கத்தை தாவீது சொல்கின்றான், ஆவியில் உணர்கின்றான். நான் எனக்கு அதை தெரியப்படுத்திட்டீங்க ஆண்டவரே. அங்கு தான் நித்திய பேரின்பம். பூமியில் எதுவுமே நித்தியமான இன்பம் என்று சொல்ல முடியாது, கிடையாது. எல்லாம் அழிஞ்சு போகும், எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. அதை அந்த கள்ளன் உணர்ந்திருந்தான். இது எல்லாம் மாறும், ஆனால் நீங்கள் மாறாதீங்க, உங்கள் ராஜ்யம் மாறாது, அதில் என்ன நினச்சிக்கோங்க, நான் வருவேன் என்று கன்ஃபஸ் பண்ணி ஆண்டதை அக்செப்ட் பண்ணி அவர் சிலுவையில் செய்த கடைசி ரட்சிப்பு, கடைசியாக ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினார். அந்த கள்ளன் அன்றைக்கு ஹல்லேலூயா அவனுடைய வார்த்தையினால் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்தான். ஆனால் தான் கிறிஸ்தவன், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன், தசமபாகம் செலுத்துகின்றேன், பரிசை ஆவி பிடித்தேன், பரிசையின் மாதிரி நான் உபவாசம் இருக்கின்றேன், நான் கற்பனையில் கை கொள்கின்றேன், எல்லாம் செய்கிறேன், அதனால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்று நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட அந்த யூதன் அன்றைக்கு அந்த கள்ளன் நரகத்துக்கு சென்றான். ஆனால் இவர் கடவுளுடைய மகன், இவர் எனக்காக பலியானார், இவர் தப்பு ஒன்றும் செய்யலை, என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இவர் ராஜ்யத்தில் வருவார், என்னை ஏற்றுக்கொள்ளார், திரும்ப ஏற்றுக்கொள்வார் என்று அந்த விசுவாசித்தான், அறிக்கையிட்டான். அவன் பரலோகத்தில் சென்றான். நாம் வலது பக்கத்தில் கலனை போலல்ல, இடது பக்கத்தில் கலனை போல. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. திருத்துவத்தை நம்ப வேண்டும், ஆவியனை நேசிக்கணும். பிதாக்குமை ஆவியர் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, நான் அதில் நித்தியமாக கால வாழ போகிறேன். அந்த கல்லன் போல் ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உங்களுக்காக இயேசு பலியானார். நீங்கள் இந்து, கிறிஸ்டினோ, முஸ்லீமோ என்று அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு பலியானார். அவர் ரத்தத்தை நான் அறிக்கிடும் போது எனக்கு பிசாசில் விடுதலை கிடைக்கும், வியாதியில் இருந்து சுகம் கிடைக்கும், என்னை அவர் கூட கூட்டு போவார். இந்த பூமியில் நான் ஒன்றிலாம் வாழ்ந்தாலும் எனக்குண்டு ஒரு ராஜ்யம் உலகம் இருக்கிறது, அங்கு எனக்கு பல காரியங்கள் ஆண்டு ஆயத்தம் வைத்தல் என்று நீங்கள் விசுவாசிங்க. அந்த கள்ளன் போல நீங்களும் ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அந்த பாக்கியத்தை கத்தவங்களுக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடை எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரப்பா. இன்னைக்கு ஒருவர் கூட இதை இழந்து போயிடக்கூடாதுப்பா. அந்த கள்ளன், புறஜாதியா இருந்த அந்த கள்ளன், ஆமேன், நல்ல ஒளிமறையமாகிய அந்த யூதன் அதை இழந்து போயிட்டான், வெட்டுண்டு போயிட்டான். ஆனால் அந்த இடத்துல அப்பா அந்த புறஜாதியன் விசுவாசத்தினால் ஒட்டப்பட்டது போல இன்னைக்கும் நாங்களும் கிருபையாய் உம்மோடு ஒட்டப்பட்டிருக்கிறோம், உம்முடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய எல்லா நன்மைக்கும் சுதந்திரவாளிகளாய் மாறியிருக்கிறோம். உம்முடைய தியாகத்துக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்மை அறியாமல் இருக்காங்க. அந்த கல்லன் கடைசி நேரத்துக்குள் ஏற்றுக்கொண்டது போல எல்லா மக்களும் எப்படியாவது ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா மக்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவர் மேலே உங்கள் ரத்தம் கடந்து வரட்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா சாபங்களும் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும். நிறைவான நன்மையினால் நிரப்புங்கப்பா, நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. ஒருவர் கூட நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுப்பா. அந்த பேரின்ப வீட்டை ஒருவர் கூட இழந்துடக்கூடாதுப்பா. நித்திய வாழ்க்கையை ஒருவர் கூட இழந்துடக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாளிலும் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.